ஒரு தகப்பன் மகனை உயிருக்குயிராய் நேசித்தானா. 21 வயது பர்த்டே வரும்போது மகன் தனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேண்டும் என்று கேட்டான். தகப்பனார் சரி மகனே என்று சொன்னார். அவன் பர்த்டே வந்தது. அந்த தகப்பனார் தன்னுடைய பொருட்கள், தன்னுடைய கையில் உள்ள வாட்சி எல்லாவற்றையும் விற்று மகன் விரும்புகிற ஒரு காரை ஆர்டர் பண்ணி அந்த ஷோகேஸில் போய் நீ எடுத்துக்கோ, அந்த சாவி எடுத்துக்கொண்டு வந்து ஒரு கவரில் வைத்து ஒரு அழகான ரேப்பரில் ஒரு பைபிளுக்குள்ளே வைத்து அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணினார். மனுக்கு தெரியாது தான் விரும்புகிற அந்த காரினுடைய சாவி அதுக்குள்ள பைபிளுக்குள்ளே இருக்கிறன்னு அவனுக்கு தெரியாது. அவன் திறந்து பார்த்தான், பைபிள் இருந்தது. வந்த கோபம் கட்டுக்கடங்காத கோபம். பைத்தியக்கார தகப்பன் எனக்கு பைபிளை கொடுக்கிறார். வீட்டில் மூளைக்கு மூல பைபிள் தூக்கி எறிந்து விட்டு வீட்டை விட்டு போய்விட்டான். தகப்பனை எப்படி தூஷிக்க முடியுமோ அப்படி தூஷித்தான். எங்கே போனான் என்று தெரியாது. அவனுடைய ஃபோன் நம்பரை மாற்றிவிட்டான். தகப்பன் உடைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்திருந்தவர் ஹார்ட் அட்டாக்கில் மரித்து போனார். பைபிள் அந்த மூலையில் கிடந்தது, கார்ச்சாவி அந்த மூலையில் கிடந்தது. மகனோ வீட்டை விட்டு போய்விட்டான். 10 வருடங்கள் கழித்து லாயர் பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார். அதில் தன்னுடைய மகனுடைய போட்டோவை வெளியிட்டு தகப்பனாருடைய கடைசி வில் அதை பதிப்பித்திருந்தார். அந்த மகன் ஒரு நாள் அதை பார்த்தான். வீட்டுக்கு திரும்பி ஓடி வந்தான். அப்பா கொடுத்த பைபிள் பக்கத்தில் அந்த கார்ச்சாவி கிடந்தது. அதை தகப்பனார் ஒரு கடிதம் எழுதினார். என் மகனே, உன்னை நான் நேசிக்கிற அந்த அன்புக்கு இணையே கிடையாது. என் கையின் வருமானங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உனக்கு அருமையான காரை இந்த பர்த்டேல ப்ரெசன்ட் பண்ணி இருக்கிறேன். இந்த காரை விட விலை மதிப்பான இந்த வேதத்தில் இந்த 2ஐயும் வைத்து உனக்கு தருகிறேன். உனக்கு 1000 முத்தங்கள் மகனே என்று கையெழுத்திட்டிருந்தார். அவன் வாசித்தது நொறுங்கி போனான். இவ்வளவு அன்பு வைத்த அந்த தகப்பனுடைய அன்பை நான் அறியாமல் நான் அவரை தூஷித்து விட்டு அவமானப்படுத்தி விட்டு வெளியே போனேனே. பரலோகத்து போகும்போதுதான் நம்முடைய உள்ளத்தின் உணர்வு, இவ்வளவு அன்பு செலுத்தின ஆண்டவருக்கு நாம் இன்னும் வல்லமையாய் ஊழியம் செய்திருக்கலாமே, இன்னும் அவருக்காக நம்முடைய பொருட்களையும் பணத்தையும் ஊழியத்தை தாங்கி இருக்கலாமே. ஐயோ, அவருடைய இவ்வளோ அநாதி சிநேகம் என்றால் இவ்வளோ பெரிய அன்பா! தன்னுடைய ஒரே பேரனை குமாரனை கொடுத்து அன்பு செலுத்தினார். பரிசுத்தாவியை கொடுத்து அன்பு செலுத்தினார். ஆனால் நித்திய மகிமையையே எனக்கு கொடுத்திருக்கிறாரே. நம்முடைய கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரியும்.